உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். முதல் விஷயம், சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ கடந்த நிலைமைகளில் 7ஆம் இடத்துல சனி உட்காந்துருக்கு. அதாவது என்ன சொல்லலாம், கலத்தர ஸ்தானத்தில் சனி உட்காரும் பொழுது கிட்டத்தட்ட ஜென்ம சனிக்கு ஈக்குவலண்ட்டான வேலை தான் பண்ணும். என்ன அர்த்தம்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் யாரோ ஒருத்தருக்கு சனி பிடிச்சிருந்தாலும், சனியுடைய அம்சம் ஆரம்பிச்சிருந்தாலும் அவங்க ஹெல்த்தை வந்து பயங்கரமாக பாழாக்கும். இப்போ சிம்மத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாங்கன்னா அவங்க பெண்களுக்கு நிறைய பேருக்கு ஹெல்த்தில் பிரச்சனை வந்திருக்கும். ஹெல்த்தில் பிரச்சனை சிம்பிளாக சொல்கிறதோட வயிறு பிரச்சனைன்னு சொல்லலாம், சில பேர் கை பிரச்சனை, சில பேர் கால் பிரச்சனைங்கிற மாதிரி, சில பேர் சர்ஜரி வரைக்கும் போயிருக்கும், சில பேருக்கு ஆழ்பாவத்தில் கண்டம், சில பேர் பிரிஞ்சே இருப்பாங்க. 7ஆம் இடம்னா பிரத்தியார் யாருன்னே தெரியாது. அவங்களாம் வந்து வீட்டுக்குள்ளே பல குழப்பங்களை கிரியேட் பண்ணிட்டு வெளியே போயிருப்பாங்க. ஆனால் அதுக்கு காரணம் இவங்களாகவும் இருப்பாங்க. இது ரிசீவிங் எண்ட் யாருன்னா இவங்க தான். அதனால் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக நடந்துடும். இப்போ என்னென்னா, சனி அஷ்டமத்துக்கு போகிறாரு, அங்கே ராகு சஞ்சாரம் செய்கிறார். பேசிக்கலாக சொன்னால் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் லக்னத்தில் ராசியிலே சனி கேத்து உட்காந்துருக்கு. வீட்டில் இருக்கக்கூடிய 2 பெண்களுக்கு உடம்பு பாதிப்பு ஏற்படும். அக்கை அல்லது தங்கை, இல்லைன்னா மூத்த பெண்கள், அம்மா பெரியம்மா, இந்த மாதிரி யாருக்குனாலும், மாமியார் ஆகலாம். இந்த மாதிரி யாருக்கு வேணால் ஹெல்த் இஷ்யூஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு லீகல் காம்ப்ளிகேஷனில் நீங்கள் மாட்டிக்காதீங்க. உங்கள் ஹெல்த் ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு முடி கொட்ட ஆரம்பிச்சிடும், சில பேருக்கு ஓவர் டிப்ரெஷன், தேவையில்லாத அலைச்சல். நல்லா இருப்பீங்க, திடீர்னு பார்த்தா ஒரு மாதிரி, இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டுருக்கோம். அந்த ராகு கேத்து பயிற்சிக்கு அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடக்கும். அது ஒரு சனியோடைய மாற்றமும் பெருசாக சூப்பர்னு சொல்ல மாதிரி ஒன்றும் இல்லை. அது 8ஆம் இடத்துல போய் இந்த மாதிரி கிரகங்கள்லாம் சேரும்பொழுது ஒரு ஆப்ஷனே கிடையாது. உங்களுக்கு சிம்பிள் சொல்யூஷன், ஆனால் பயங்கரமான சொல்யூஷன். சிம்மத்துக்கு நல்லா வேலை செய்யும். எவ்வளோ பெரிய மோசமான கண்டங்களில் கோச்சார நிலைமைகள் இருந்தாலும் தயவுசெய்து புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று, ஈமச்சடங்குகள்னு சொல்லுவோம். அதாவது இறந்து போனவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய லாஸ்ட் ரைட்ஸ். அதுக்கு தயவுசெய்து இவர் ஏன் கோத்திரம், ஏன் குலம், இவர் நமக்கு சம்மந்தம் இல்லை, தயவுசெய்து பார்க்காதீங்க. சனி, ராகு, சுக்கிரன், சூரியன் இந்த மாதிரி காம்பினேஷன்லாம் இருக்கும் பொழுது யாருன்னே தெரியாத ஆளாக இருந்தாலும் சரி, ஆம்புலன்ஸ் கிராஸ் ஆனாலும் சரி, ஒரு என்ன சொல்கிறது, அமரர் ஊர்வலம் நடந்தாலும் சரி, 2 நிமிஷம் நீங்கள் இருக்கிற இடத்துல அப்படியே நின்று பிரார்த்தனை பண்ணி அந்த யார் அதுக்கு சம்மந்தப்பட்ட ஆள் இருக்காங்களோ உங்களால் ஆன தான தர்மம் பண்ணுங்கள். ஒரு 100 ரூபா கொடுத்தாலும் சரி, 50 ரூபா கொடுத்தாலும் சரி, இல்லையா அதுக்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ண முடிஞ்சாலும் சரி, பெரிய கண்டங்கள்லேருந்து கண்டிப்பாக நீங்கள் தப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அப்படின்னா அடுத்த 2.5 வருஷத்தில் ஒரு தடவையாக நம்ம அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு வர வேண்டிய நிலைமை நடக்கும். அது மட்டும் சிம்மத்துக்கு பண்ணால் சரி, நல்ல மாற்றம். இது எல்லாத்தோடய பெரிய அதிர்ஷ்டம் என்ன தெரியுமா, லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துக்கு குரு போகிறார். இவ்வளோ கிரகங்கள் உங்களுக்கு வந்து போட்டு பட்டையை வாங்க போகுது, பிரச்சனை பண்ண போகுது. இது எல்லாத்துலேருந்து ஒரு ஹீரோ வந்து உங்களை டக்குன்னு இந்த லாக்கப்லேருந்து தூக்கிட்டு வந்தால் எப்படி இருக்கும், அந்த லாக்கப்லேருந்து தூக்கிட்டு வரக்கூடிய ஒரே ஒரு கிரகம் குரு, ப்ரஹஸ்பதி. அதனால் நீங்கள் வந்து குருவினால் மட்டுமே நீங்கள் டக்குன்னு அந்த லெவல்லேருந்து பிரச்சனைலேருந்து வெளியே வருவீங்க. முற்றிலும், அதாவது கம்ப்ளீட்டான ஒரு சரணாகதி தத்துவத்தில் குருவுக்கு மட்டுமே சரணாகதி அடைஞ்சிங்க அப்படின்னா நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். குரு லாபஸ்தானம் 11ஆம் இடத்துல வரணும்னா நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டும், பணம் வரும், வீட்டில் நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும், உடம்பு பாதிப்புகளிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, மனோதிடம் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், நண்பர்களுடைய சப்போர்ட் ஆதரவு பயங்கரமாக இருக்கும். அதனால் ஃபேமிலிக்குள்ளே அந்யோன்யம், குழந்தை பிராப்தம், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். வீட்டில் பெண் குழந்தைகளாக இருந்தால் பெரிய மனுஷி ஆவாங்க, கல்யாணம் ஆகும், பையன் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து உபநயனம் பண்ணுவீங்க. அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி சடங்குகள் என்ன இருக்கும், அது எல்லாமே நல்ல சடங்குகள், நல்ல செலவுகள், நல்ல சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும். ஸோ சிம்மத்துக்கு குரு பயிற்சிக்கு அப்புறம் தான் நல்லது நடக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி போய் வெரி கேர்ஃபுல். அதுவும் ஸ்பெசிஃபிக்கலி பிட்வீன் மார்ச் டு மே, ஜூன் கூட சொல்லலாம், இந்த 3 மாதம் மட்டும் எப்படி போய் வெரி கேர்ஃபுல். இதில் ரொம்ப சிம்பிளான பரிகாரம்னு சொன்னோன்னா, ராசி லக்னத்திலேயே கேத்து வந்து இருக்கிறதுனால எப்பெல்லாம் முடியுதோ அப்போ ஒரு தடவை போயிட்டு வருவது. அதாவது சிதம்பரம் போய் வழிபாடு செய்துவிட்டு வருவது. ஒருவேளை உங்களுக்கு வந்து இல்லை சார் நான் பெருமாள் வழிபாடு பண்ணுறாங்களா இருந்தீங்கன்னா, ஒரு முறை திருப்பதி போய் முடி காணிக்க கொடுத்துட்டு வருவது ஏற்றத்தம். நான் சொல்கிறது ஆண்களுக்கு. பெண்கள்லாம் பூமுடி மாதிரி கொடுக்கலாம், நல்ல மாற்றத்தை கொடுக்கும். சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 2025 ஒரு பதட்டத்தோட எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவர்கள் அவர்களும் ஒருவர். அதுக்கு காரணம் திருக்கணித பஞ்சாங்கப்படி வரக்கூடிய சனி பெயர்ச்சி அவங்களுக்கு அஷ்டமத்து சனியா வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் சொல்ல கேள்விப்பட்டிருந்தோம். பட் இருந்தாலும் கவலைப்பட வேணாம். ஏன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு இதுக்கு முன்னாடி 10ல் இருந்த குரு, 10ல் குரு இருக்கும் பட்சத்தில் நிறைய பண தட்டுப்பாடுகளை கொடுத்திருப்பார், பணம் சார்ந்த விஷயங்கள்ல அதீத அலைச்சல்களை கொடுத்திருப்பார், வேலையில ஒரு நிலையில்லாத வேலையோடு அவர்கள் அலைஞ்சிருப்பாங்க. ஒரு சரியான வேலையில இருந்தால் கூட வேலைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்ட சிம்மராசிக்காரர்களும் உண்டு. அதுவும் 7வது இடத்துல இருந்த சனி நேரடியாக கண்டகத்து சனியா ராசியை பார்க்கும் பொழுது எண்ணங்களில் குழப்பம், சிந்தனைகளில் குழப்பம், சில முடிவுகளை எடுக்கலாமா வேணாமா அப்படின்லாம் ஒரு பதட்டத்தோடவே இருந்திருப்பாங்க. பட் நான் மேற்கூறிய இந்த நெகட்டிவான விஷயங்களுக்கெல்லாம் ஒரு பாசிட்டிவிட்டியை தரக்கூடிய
அடிப்படையில் இந்த 2025 அவர்களுக்கு தொடங்கும் அப்படின்னே சொல்லலாம். வருடத்தினுடைய தொடக்கம் கொஞ்சம் மந்தமா இருக்கு. மே மாதம் வரைக்கும் குரு பலன் இல்லை. அஷ்டம சனி வரக்கூடிய காலகட்டங்களில் மே மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய குருவோட பலன் சிம்மராசிக்கு மிகச்சிறந்த மாற்றம் தரக்கூடியதாக இருக்கும். ராசிக்கு 11 குரு வரும் பொழுது லாபம் என்பது மிகுதியாகவே இருக்கும். பண கஷ்டத்தோடு வாழ்ந்த சிம்மராசிக்காரர்கள் யாரா இருந்தாலும் மிகுதியான பணம் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பை கடவுள் கொடுப்பாரு. தொழில்முறை சார்ந்த விஷயங்கள்ல புதிய முன்னெடுப்புகள்ல அவர்கள் வெற்றி பெறுவதற்குரிய சூழல்களை தரும். 2ல கேது இருக்கும் போது இருந்த குடும்ப உறவுகளுக்குள்ளே சிக்கல். குடும்பத்துல நான் ஒரு முடிவு பண்றேன், நீங்க ஒரு முடிவு பண்றீங்க, உங்க பேச்ச கேட்கறதா, என் பேச்ச கேட்கறதா, புள்ள பேச்ச கேட்கறதா அப்படின்ற ஒரு குழப்பத்திலே இருந்தவர்கள் எல்லாருக்கும் அந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனைகளை கடவுள் ஏற்படுத்துவாரு. வாக்கு கொடுத்துட்டு காப்பாற்ற முடியலன்னு நினைச்சு வருத்தப்பட்ட சிம்மராசிக்காரர்கள்லாம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவார்கள். அதே மாதிரி என்னதான் நான் புண்ணியம் பண்ணா கூட எனக்கு ஒரு நல்லதே நடக்கலையே அப்படின்னு புலம்பிட்டு இருந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த 2025 வருஷம் மிகச்சிறந்த நல்ல பலன்களை தரும். பிரிந்து வாழ்ந்த அண்ணன் தம்பி அண்ணன் தங்கச்சி உறவுகள் எல்லாமும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பிரிந்த நண்பர்கள் எல்லாருமே சிம்மராசிக்காரர்கள்ட்ட ஒருங்கிணைஞ்சு வந்து சேரக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும். புதிய மண்மனை சேர்க்கை அவர்களுக்கு இந்த வருஷத்துல அமையறதுக்குரிய சாத்தியங்கள் இருக்கு. புத்தர பேரு நேரடியா புத்தர ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால அவங்களுடைய ஜாதகப்படி பிள்ளை பேரு கிடைக்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்துது. பூர்வ புண்ணியத்துல இருந்து வந்த தோஷங்களும் சாபங்களும் இந்த வருஷத்துல அவங்களுக்கு விலகும். கிட்டத்தட்ட கடந்த 12 வருடங்களா பித்திரு தோஷத்தையும் பித்திரு சாபத்தையும் அணிபவர்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாமே தீரப்போகுது. மறைமுகமா இருந்த எதிர்ப்பு, போட்டி, பொறாமை, வஞ்சகம், சூழ்ச்சி, துரோகங்கள் எல்லாமும் சிம்மராசிக்கு விலகக்கூடியதாக இருக்கும். சிம்மராசிக்காரர்கள் இந்த வருஷம் முழுக்க நான் சொன்ன இந்த எதிர்மறையான விஷயங்களிலிருந்து தன்னை தற்காத்துக்கிறதுக்கு அதிகாலையில எந்திரிச்ச உடனே சூரிய பகவானுடைய வழிபாடுகளை செய்வது ரொம்பவே ஒரு மிகச்சிறந்த பலனை தரும். காலையில எந்திரிச்ச உடனே மனமுருக சூரியனை பிரார்த்தனை பண்ணுங்க. அந்த சூரிய தேவனுடைய கதிர்கள் உங்கள் மீது படும்போது உங்களுடைய இல்லமும் உள்ளமும் நிச்சயமாக தெளிவடையும். சிம்ம ராசிக்கு இப்போ இருக்கிறதுல நான் ஆஹா ஓஹோ சூப்பர் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். சரியா? நீங்கள் யாரெல்லாம் சூப்பர்னு சொன்னீங்களோ அவங்களோட ஆக்சுவலாக விஷயங்கள் நான் அதை தான் ரொம்ப இது சொல்கிறேன். ஏன்னா இந்த சிம்மம் சம்மந்தப்பட்ட நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சனால சொல்கிறேன். பெரிய பெரிய அரசியல் தலைவர்களையும் தெரியும், நிறைய பேரை தெரிஞ்சனால சொல்கிறேன். ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் அரசியல் சம்மந்தப்பட்ட சிம்மம் சம்மந்தப்பட்டவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது ஏன் நான் சொல்கிறேன்னா பெரிய பெரிய நோய்களை கொடுத்துரும். நரம்பு மண்டலங்கள் சம்மந்தமான பிரச்சனை இருப்பவர்களுக்கெல்லாம், சிம்மம் சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் உயிரை கீழே போய் டச் பண்ணிட்டு வர்ற லெவலுக்கு அட்மிட்டட் அப்படிங்கிற லெவலில் சீரியஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் கையெடுத்து கும்புற லெவல், அந்த லெவல்லலாம் பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா அது திரை நட்சத்திரங்களாக இருக்கலாம், பெரிய பெரிய அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அந்த சிம்மம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிறவங்களாக இருக்கலாம். இவங்களெல்லாம் ஒரு டெஸ்ட் பண்ணும் இந்த டயத்தில். சரிங்களா? நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா கிரக சூழ்நிலைகள் அப்படி. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறது. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய சினி இண்டஸ்ட்ரியில் கூட இருக்கவங்களே வினையாக இருப்பாங்க. அது இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, பக்கத்தில் இருக்கிறவங்க எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்ற மாதிரி உங்கள் கூட இருக்கிறவங்க ஒவ்வொரு வார்த்தை சொல்கிறாங்கன்னா உடனே நம்பாதீங்க. இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக செய்யுங்க. எதிர்பாலினத்தினரிடம் இந்த ஏஜ் நான் யாரை சொல்கிறேன்னா பிட்வீன் 40 to 50. இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் போகிறேன், அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி, இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் போகிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அது ஜாலியாக இருக்குது அப்படின்லாம் போனீங்கன்னா இது தேவையற்ற விஷயங்களை உங்களை உருவாக்கி உங்களோட லைஃப்பை உங்களுக்கு வேறு லெவலில் ஒரு டைரக்ஷனில் கொண்டு போயிடும். இருக்கிறதெல்லாம் இழக்கக்கூடிய அமைப்புகளை கொண்டு போயிடும். இதே மாதிரி லேண்டு, அதே மாதிரி யாராவது ஒருத்தர் திடீர்னு ஒரு கையெழுத்து கேட்குறாங்களா, ஏன் கையெழுத்து கேட்குறாங்கன்னு கேளுங்க. அதே மாதிரி ஒரு பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களா, ஒரு வீசாவுக்கு அப்ளை பண்ணுறீங்களா, அதில் சர் நேம் கூட மாறி இருக்கலாம், அதாவது உங்கள் ஃபேமிலி நேம் கூட மாறி இருக்கலாம். ஃப்ளைட் டிக்கெட் போட்டிங்கன்னா நம்ம நேம் கூட மாறி இருக்கலாம். இதுக்காக உங்கள் ட்ராவல் நின்று போகும். எதெல்லாம் நீங்கள் முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு தடுக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. உங்களை ஏதோ ஒரு சங்கிலி போட்டு கட்டின மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. இதெல்லாம் நான் பேசுகிறதெல்லாம் ராகு கேதுக்களை வைத்தும் அதே போல் சனி பகவானை வைத்தும் குருவை வைத்தும் சொன்னாலும் ஜனனகால ஜாதகத்தில் உங்களுக்கு நல்ல நிலையில் பிளானட் இருந்தால் இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனால் ஜனனகால ஜாதகத்தில் நல்ல நிலை இருந்ததுன்னா அதோட ஷட்பலங்கள் ஜாஸ்தி இருக்கிற பட்சத்தில் இது விலகி போயிடும். ஒருவேளை ஜனனகால ஜாதகமும் ஒரு தப்பான நிலையில் இருந்தால் உங்கள் அந்த சிம்மராசி அன்பர்களுக்கெல்லாம் உங்களுக்கு அன்பாக கேட்டுக்கிறது என்னென்னா, உங்களுக்கு எப்படி ஒவ்வொருத்தர் இதுக்கு கன்சல்டன்ட் இருக்கோ, ஜோதிடர்லாம் ஒன்றும் சாமியெல்லாம் கிடையாது. அப்போ ஜோதிடர்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதில் எக்ஸ்பர்டீஸாக இருப்போம், அவ்வளோதான். அப்படிங்கும்போது ஒரு கன்சல்டேஷன் லெவலில் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை
நீங்கள் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் உங்கள் ஜனனகால ஜாதகம் எப்படி இருக்குது, இந்த கோல்சார ரீதியாக என்ன பிரச்சனை வரும், இதுலேருந்து நான் எப்படி தப்பிச்சுக்கலாம், இதுக்கு நான் என்ன வழிபாடுகள் பண்ணால் சரியாகும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ரைட். நீங்கள் ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவராகவோ இல்லை நீங்கள் ஒரு ஆளுமை மிக்க ஒரு முதலாளியாகவோ இருந்து நீங்கள் சிம்மம் சம்மந்தப்பட்ட ஆட்களாக இருக்கீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ எளியவர்களுக்கு வந்து உதவிகள் செய்ய முடியுமோ. எக்ஸாம்பிள் இப்போ மெயினாக இதையே வச்சுக்கலாம். வாக்கிங் ஸ்டிக் வந்து முடியாதவங்களுக்கு, கால் முடியாதவங்களுக்கு வாக்கிங் ஸ்டிக் வாங்கி கொடுக்குறதும் பரிகாரமே. அது சனிக்கிழமைகளில் பண்ணிட்டு வர்றது உங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். அதே மாதிரி திருவண்ணாமலை சம்மந்தப்பட்ட இடங்கள்லையும் சரி, அதே மாதிரி திருவண்ணாமலையை சுற்றி இருக்கக்கூடிய வந்து சாதுக்களும் சரி, அந்த இவங்களுக்கு வந்து உணவு கொடுத்துட்டு வர்றதும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உணவு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நீர் கொடுத்துட்டு வர்றதும் உங்களுக்கு நன்மை கொடுக்கும். ஒருவேளை நீங்கள் நரம்பு மண்டலங்கள் சம்மந்தமான பிரச்சனையில், நர்வஸ் டிஸார்டர்ஸ் பிரச்சனையில் இருக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாரை பிடிச்சிக்கணும்னா, திருச்சியில் இருக்கக்கூடிய திருவானைக்காவலில் இருக்கக்கூடிய ஜம்புநாத சுவாமியை இறுக்கமாக பிடிச்சிக்கணும். எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அங்கே நீங்கள் வழிபாடுகள் செஞ்சுட்டே வர்றது பெரிய நன்மை கொடுக்கும். ஒருவேளை நான் வந்து பக்தி கிடையாதுங்க, நான் சுவாமி நம்பிக்கை இல்லை, நான் வந்து நான் வந்து பகுத்தறிவாளர் அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, தியானம் பண்ணிட்டு வர்றது, யோகா பண்ணிட்டு வர்றது, தனக்குள்ளே இருக்கக்கூடிய செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணிக்கிறது, அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது பெரிய நன்மையை கொடுக்கும் நண்பர்களே. இப்போ சிம்மராசி அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இப்போ கண்டகச்சனி போயிட்டுருக்கு, அடுத்து அஷ்டமச்சனி போகுது. பொதுவாக மார்ச் 29க்கு மேலே வரும்போது ஏதோ முக்கிய நிகழ்வுகள் எதாக இருந்தாலும் இந்த ஆரம்ப இந்த 3 மாதம் 4 மாதத்துக்குள்ளே பண்ணிக்காங்க. ஏன் அப்படின்னா அஷ்டமச்சனி வரும்பொழுது சனி வக்ரம் பெற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். அப்போ முக்கிய நிகழ்வுகளை ஆரம்பம் ஒரு 4 மாதத்துக்குள்ளே முடிச்சுக்கிறது, வேலை சம்மந்தப்பட்டது, தொழில் மாற்றங்கள், திருமணம் சம்மந்தப்பட்ட அனைத்து சுப விஷயங்களும் இப்போ பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா அஷ்டமச்சனி வரும்பொழுது இந்தளவுக்கு ஸ்பீடாக இருக்காது, கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணும் அப்படிங்கிறது மாற்றுக்கிறதுல. இதில் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, உங்களுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் குரு இருக்கார், அவர் தான் உங்களுக்கு மீட்டு கொடுக்க போகிறார். அப்போ அந்த குரு ஒரு மட்டும்தான். அதுக்கப்புறம் ராகு கேதும் சிறு தடையாக இருக்கும். அப்போ இந்த மாதம் கொஞ்சம் கலந்த மாதமாக இருக்கும். சரி, இதில் ப்ளஸ்ஸு மட்டும் என்னென்னு பார்த்துருவோம். இது வேலை வாய்ப்புகள் நல்லாயிருக்கும், தொழில் உண்டு, வருமானம் என்ன சொல்லுறது வருமானம் இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணும், கணவன் மனைவி அந்யூன்யம் நல்லா இருக்கும். அதாவது அடிக்கடி டூர் கூட்டு போக வேண்டிய வரும் ராசி இது. ஏன்னா வீட்டில் இருந்தால் சண்டை வரும், வெளியே போனால் நல்லாயிருக்கும், அந்த அம்சம் உண்டு. இவங்களுக்கு வீடு சொத்து இப்போ தேவையற்றது, வாங்கினா முன்னாடியே வாங்கிக்கணும், கொஞ்சம் எல்லாம் வெயிட் பண்ணணும். உங்களுக்கு உடல் உபாதைகள் சின்னது உண்டு, அதை மட்டும் ஹெல்த் இஷ்யூஸ் கவனிக்க வேண்டிய காலகட்டங்கள். இவங்க பெரிய ரிஸ்க்கு இனி கொஞ்சம் வருடங்கள் ஒரு ஜோதிடரோ ஒரு ஆலோசனை கேட்டுட்டு இருக்குது. ஏன்னா அஷ்டமச்சனி வரும்போது ஹெவி லாஸ் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுமையாக ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு இன்னும் பார்ட்னரோ யாரோ ஒருத்தர் இதில் ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது இந்த ராசிக்கு. இவங்க முயற்சி பண்ணாமல், இப்போ சிம்மராசி ஆணாக இருந்தால் அவங்க பெண் பேரில் போட்டுக்கணும், மனைவி பேரில். இதே பெண்ணாக இருந்தால் அவங்க கணவர் பேரில் போட்டுக்கணும். அப்படியே மாற்றி பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே ப்ளஸ்ஸாக மாறிடும். ஏன்னா உங்கள் ஆப்போனண்ட்டு ஜெயிக்கணும், ஆப்போனண்ட்டு லாபம் அடைய போகிறார், அது நீங்கள் எல்லாமே உங்கள் மனைவியோ கணவனோ போட்டுக்கிட்டால் எல்லாமே சக்ஸஸ் ஆயிடும். இதுதான் பரிகாரமே உங்களுக்கு. ஓகே, அதான் வழிபாடுலாம் எதுவும் தேவையில்லையா? இல்லை, இவங்களுக்கு வழிபாடு கண்டிப்பாக தேவை. இதுக்கு என்னென்னா, இவங்களுக்கு சனி 8ல் போகுது. சனி 8ல் போகும்போதே என்னென்னா, இவங்களுக்கு குக்கே சுப்பிரமணியம் தான் நான் கொடுக்குறேன். சனி 8ல் போகும், தொலைதூரமாக போய் கும்பிடணும். அப்போ இல்லைன்னா திருநள்ளாறு, அதாவது அந்நிய தேசத்தில் இருக்கிற ஒரு சனீஸ்வரர் சம்மந்தப்பட்டது குக்கே சுப்பிரமணியம் நான் கொடுக்குறேன். அதே மாதிரி திருநள்ளாறு, ஏன்னா அது பாண்டிச்சேரி காரைக்கால் ஒட்டி தான் வருது. இந்த 2 அம்சம் போயிட்டு வந்தாலே மிகப்பெரிய வளர்ச்சி உண்டு.